அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசனையர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 2ஆம் இடமான தனஸ்தானத்தைக்கு செல்கிறாருங்க. எனவே ஜென்ம சனி விலகி குடும்ப சனியாக மாறுகிறது. 7.5 சனியில் பாதச்சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால உங்களுடைய ராசிக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சனி கவசம் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்ல, கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு சனி பகவான் வரப்போகிறாருங்க. எனவே குடும்ப சுமை கூடுங்க, கொள்கை பிடிப்போடு தளர்த்தி கொள்ள நேரிடும். அதே போல் கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் கைகூடவில்லையே என்ற கவலை அகல இருக்கு. உறவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மாறுங்க. தள்ளி போன காரியங்கள் திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம். இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையிருக்கு. கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கை கூறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. பொருளாதார நிலை திருப்தி தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. கடமையை செய்வனை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செல்லுங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்போது நல்ல நேரம் வருகிறதுங்க. முன்னேற்றம் எளிதில் வந்து சேருக்கு. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேருங்க. வாகன யோகம் உண்டு. உற்றார் உறவினர்கள் பாராட்டும் விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. சனியினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வரத்தாங்க செய்யும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து கொள்ளுங்க. தசாபுக்திக்கு தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குறிப்பா இடம், பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனை அகல இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியை 11ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நினைத்தது நிறைவேறும். தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேருங்க. அதே போல் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளை தொழில்கள் தொடங்கும் யோகம் உண்டு. இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறுங்க. வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலாங்க. அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போதே இக்காலகட்டத்தில் பொருளாதாரத்தின் நிலை சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. வருமானம் மிதமிஞ்சியதாக வருங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். சகோதரர்களால் நன்மை உண்டு. குடும்பத்தினருடன் புதிய யாத்திரை செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் அகலுங்க. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் உடல் நலத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனமாற்றம் ஏற்படுங்க. அனைத்து செயல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க. மனக்கசப்பு தரும் தகவல்கள் சில காரியங்கள் திட்டமிடாமலேயே நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டை பழுது பார்க்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. அதே போல் சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்கு. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நாடு மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். வாடி
வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயருங்க. கிளை தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு சாதனையை நிகழ்த்த முன்வருவீங்க. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். பெற்றோருடைய மணிவிழா பிள்ளைகளின் மனவிழா நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய விதத்தில் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடக ராசியில் குரு செல்கிறாருங்க. நவகிரகங்களின் சுபகிரகமாக இருக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பஸ்தான் பலமடைகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகுங்க. உற்சாகத்தோடு பணிபுரிந்து இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற இருக்கீங்க. எதிரிகள் விலகுவாங்க. அதே போல் உதிரி வருமானம் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் செல்கையில் மனக்கவலை அதிகரிக்கும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை உயருங்க. அதே போல் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. இருந்தாலும் போராட்டமான சூழ்நிலை அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். அதே போல் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைகிறது. அதாவது மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வீண் விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் அதிலிருந்து விடுபட சுபவிரயங்களை மேற்கொள்ளுங்க. தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உத்தியோகம் தொழில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உடல் நலன்ல பிரச்சனைகள் அதிகரிக்கும். சர்ப்ப கிரகங்களும் கூறிய தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் குருவினுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனியினுடைய வக்ர காலத்தில் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படுங்க. அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனை அகல இருக்குதுங்க. குருவினுடைய வக்ர காலத்தில் பண பிரச்சனை அதிகரிக்கும். வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படுங்க. செய்யும் தொழிலில் சிக்கல்களும் சிரமங்கள் வரலாங்க. அதே போல் பணப்பற்றாக்குறை நீடிக்க இருக்கு. ஆடம்பர செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியின் விளைவாக வருமானம் உயருங்க. வளர்ச்சி கூட இருக்கு. இல்லத்தில் நல்காரியங்கள் நடைபெறுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அகல விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே போல் பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நவனவாக இருக்கீங்க. சுப செலவுகள் உண்டுங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்கு. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நவகிரகங்கள்ல உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.